ஒரு அழகான ஏரியில் ஒரு வயதான கொக்கு வாழ்ந்து வந்தது. அதற்கு பழையபடி மீன்களை வேட்டையாடி உண்ண உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. அதனால் ஒரு தந்திரம் செய்ய முடிவு செய்தது. அந்த கொக்கு ஏரிக்கரையில் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தது. அதை பார்த்த ஒரு நண்டு, "ஏன் கொக்கு யாரே, இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்?" என்று கேட்டது. அதற்கு கொக்கு, "நண்பனே, இன்னும் சில நாட்களில் மழையே பெய்யாது என்றும் இந்த ஏரி முழுவதுமாக வறண்டுவிடும் என்றும் ஒரு சோதிடர் சொன்னார். இதிலிருக்கும் நீங்கள் அனைவரும் இறந்து விடுவீர்களே என்றுதான் எனக்கு கவலை" என்று பொய் சொன்னது. இதைக் கேட்டு பயந்த ஏரிவாழ் உயிரினங்கள் தங்களை காப்பாற்றும்படி கொக்கிடம் வேண்டின. கொக்கு, "அருகில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது. அங்கு எப்போதும் நீர் வரும். நான் ஒவ்வொருவராக தூக்கிக் கொண்டு போய் அங்கு விட்டு விடுகிறேன்" என்று கூறியது. பாவம், அந்த மீன்களும் நண்டுகளும் அதை நம்பின. கொக்கு ஒவ்வொரு முறையும் சில மீன்களை தன் வாயில் கவ்விக்கொண்டு பறந்து செல்லும். ஆனால் அவற்றை ஒரு பெரிய பாறையின் மேல் வைத்து தின்று தீர்த்தது. ஒருநாள் நண்டின் முறை வந்தது. கொக்கு நண்டை முதுகில் ஏற்றிக்கொண்டு பறந்தது. கீழே பார்த்த நண்டுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே மீன்களின் எலும்புகள் சிதறிக் கிடந்தன. கொக்கு தங்களை ஏமாற்றி தின்று கொண்டிருக்கிறது என்பதை நண்டு புரிந்து கொண்டது. கொக்கு பாறையில் அமரத் தொடங்கும் முன்பே நண்டு தன் கூர்மையான கொடுக்கால் கொக்கின் கழுத்தை இறுக்கிப் பிடித்தது. "எங்களை ஏமாற்றுகிறாயா?" என்று கேட்டு கொக்கின் கழுத்தை கிள்ளி எறிந்தது. கொக்கு அங்கேயே விழுந்து இறந்தது. நீதி: தீய எண்ணம் கொண்டவர்கள் தங்களுக்குத் தாங்களே குறியை தோண்டிக் கொள்வார்கள். ஆபத்து காலத்தில் பதற்றப்படாமல் புத்தியை பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம்.